வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, உள்ளி தீயல் அப்படின்னு ஒன்று கேரளா ஸ்டைல் குழம்பு தான். உள்ளி அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அது வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாத்துக்குமே அவள் உள்ளின்னு தான் சொல்லுவாள். அதே மாதிரி தீயல் அப்படின்றது உங்களுக்கு ஒரு வத்தக்குழம்பு ஸ்டைலில் இருக்கக்கூடியது. சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், நீங்கள் நல்லா கொஞ்சம் கெட்டியாக பண்ணிட்டேன்னா தொட்டுன்னு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கலாம். அது உங்களுக்கு சௌரியம் பிரகாரம் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் லூஸாக தான் அது சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்ற மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். இது தேங்காய் எண்ணெய், இது ரெண்டு தான் இதுக்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டு. தேங்காய் எண்ணெயில் தான் இந்த குழம்பே பண்ணணும். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நல்ல சின்ன வெங்காயத்தை வாங்கி உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம முன்னாடி தீயல் நம்ம பண்ணி போட்டிருக்கோம், பட் இந்த உள்ளி தீயல் பண்ணலை, நார்மலாக இருக்கிற தீயல் பண்ணியிருக்கேன். ஒரு மாலையபக்ஷ இதில் ஒன் ஆஃப் த இதுவாக பண்ணியிருக்கேன். ஆனால் வெங்காயம் போடாத ஐ திங்க் வெண்டைக்காய் போட்டு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த அளவுக்கு இது செவந்ததுக்கு அப்புறமா இதில் நல்லா ஒரு அரை மூடி கிட்ட தேங்காய் போட்டுருங்க. இந்த தேங்காய் நல்லா செவக்கணும். எஸ், எல்லோரும் கேட்பேன், இது சேச்சுரேட்டட் ஃபேட் இல்லையா மம்மி அப்படின்னு. அஃப்கோர்ஸ் தேங்காய் நல்லா செவக்க வறுத்துட்டோன்னா சேச்சுரேட்டட் ஃபேட் தான். பட் எப்போயோ ஒரு தடவை நம்ம ஒரு கரண்டி குழம்பு சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை ஆகாது. நம்ம தினம் அந்த தீயல் பண்ண போகிறதில்ல. ஸோ எப்போயோ ஒரு தடவை பண்ணுறச்சே நல்லா நறுக்குன்னு பண்ணிடணும். அதை நல்லா சின்ன காலை ஒரு அரை முடிக்காய் தேங்காய் இது நல்ல ப்ரௌன் ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்துடணும். இதில் முன்னாடியே நம்ம பொடியெல்லாம் போட்டுட்டோன்னா அது கருகி போயிடும். அதனால் லாஸ்ட்டாக ஒரு போட்டுட்டு இன்னொரு 4 பெரட்டு எடுத்துடலாம். அடுப்பு ரொம்ப பெருசாக வச்சுக்காதீங்க, மீடியம் ஹையில் வச்சுன்னு வருங்க. ஸ்டேஜில் இதில் ஒரு 6 கருவேப்பிலையும் போடுறேன். ஏன்னா குழம்புல இருக்கிற கருவேப்பிலையெல்லாம் எல்லோரும் எடுத்து வச்சுட்டு போயிடுவா. இதை அரைச்சி நீங்கள் விட்டுடுங்க, அதான் பெஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா எவ்வளோ ப்ரௌனாக இருக்குது பாருங்க. தனியா பொடி 1 டீஸ்பூன், காரப்பொடி குழம்புக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனாகவும் வறுத்துட்டோம். இந்த பொடி எல்லாமும் போட்டு வறுத்தாச்சு. ஸோ இதை நல்லா ஆற விட்டு தண்ணி விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிடலாம். ஆறட்டும், தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் வெண்ணெய் மாதிரி அரைச்சிடலாம். இதை அதுக்கப்புறம் நம்ம எப்படி குழம்பு பண்ணுறதுன்றது பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் கிட்ட விடுறேன். கடுகு ஒரு அரை டீஸ்பூன், 2 மிளகா வத்தல், கொஞ்சமாக 10 வெந்தயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, இதில் உரித்து வச்சுருக்கிற வெங்காயம் போடலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடுறேன். ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி. இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கலாம். அதுக்குள்ளே இதோட இந்த அரைக்கிறதுக்கு வறுத்து வச்சோம் இல்லையா, அதை நல்லா தண்ணி விட்டு வெண்ணெய் மாதிரி அரைச்சி பார்க்குறேன். ஸோ இது பார்த்தேன்னா நல்ல ஜோராக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் பெரிய எலும்பிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன் 2 கப் தண்ணியில், அதை இதில் விடுறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸ் புளி இது. இது ஒரு கொதி வந்துட்டோம். கொதி வந்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதையும் இதோட சேர்த்து விட்டு கொதிக்க விடணும். ஜோராக அரைச்சாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஒரு கொதி வந்துடுத்து நம்ம இதில் அரைச்ச விழுதை போட்டுடலாம். இப்போ இனிஷியலி இவ்வளோ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொதித்ததும் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்கோ, நல்லா கெட்டியாகிடும். இது இந்த குழம்புக்கு தேவையான, இந்த தீயலுக்கு தேவையான உப்பு ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இது கொதிக்கட்டும், நம்ம பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் பார்க்கலாம். இதெல்லாமே கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி இதில் விட்டுற போகிறேன். ஸோ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஜோராக திக்காக எடுத்து ஒரு சின்ன பீஸ் வெல்லம் ஆட் பண்ணுறேன் இதில். இது ஆப்ஷனல். ஸோ ஜோரான உள்ளித்தீயல் தயாராகிடுது. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க. ஆறினா இன்னுமே திக்காகிடும். இதை நீங்கள் நல்லா ஜோராக சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்றதே பிரமாதமாக இருக்கும் இது. ஸோ இது நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு இந்த உள்ளித்தீயல்ன்றது. நீங்கள் எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.